கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டுமா? அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலும் நபித்தோழர்களுடைய அழகிய வழிகாட்டுதலையும் பாருங்கள். புகாரியில் ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஹிஷாம் என்ற சிறு வயது நபித்தோழர் ஒருவர் இருந்தார். இவருக்கு ஒரு 4 வயது மட்டுமே இருக்கும். இவருடைய தாயார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து வந்து, நாயகமே, இவரிடத்தில் நீங்கள் பையத்து செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். பையத், வாக்கு பிரமாணம் வாங்கி கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தலையில் தமது கைகளை வைத்து, அல்லாஹ் இவருக்கு பரக்கத்து செய்யட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து கொண்டே, இவர் சின்ன வயது உடையவர், இவரிடத்தில் பையத்து செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி அவருடைய தலையை தடவி கொடுத்து அவருக்காக வேண்டி துஆ செய்து அனுப்பி வைத்து விட்டார்கள். பிற்காலத்தில் இந்த அப்துல்லாஹ் இப்னு ஹிஷாம் என்ற சிறுவராக இருந்தவர் இளைஞராக ஆன பிறகு இவர் செய்த வியாபாரங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் பயனை கொடுத்து கொண்டிருந்தது, லாபங்களை வழங்கி கொண்டிருந்தது. சிறுவயதில் அல்லாஹுவின் தூதருடைய துஆவை பெற்றவர் என்பதை புரிந்து கொண்ட அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இந்த இளம் வயது சஹாபியான அப்துல்லாஹ் இப்னு ஹிஷாமிடம் சென்று, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் எங்களையும் பார்ட்னராக ஆக்கி கொள்ளுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டார்கள். அதுபோலவே அவரும் பார்ட்னராக ஆக்கி கொண்டார். அந்த பார்ட்னருக்காக வேண்டி தம்முடைய தொகைகளில் ஒரு தொகையை இருவரும் வழங்கியிருந்தார்கள். இவர் ஒரு முறை வியாபாரம் செய்து முடித்த பிறகு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அந்த வியாபாரம் முடித்த பிறகு ஒரு ஒட்டக சுமை சுமக்கிற அளவிற்கு தீனாறுகளையும் திருகங்களையும் வெளிநாட்டு உயர்தர பொருட்களையும் கொண்டு வந்து கொடுப்பார் என இந்த ஹதீஸ் முடிகிறது. எனவே நீங்களும் கூட லாபகரமாக வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளை தேர்ந்தெடுத்து நீங்களும் வியாபாரம் செய்யுங்கள்.